இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல்பட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்க நேமும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ guys, வெல்கம் டு வாட்ச் பேசுகிறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக ஓடிட்டு வந்துற மூவி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணால் லைக் பண்ணிட்டு இதே பாருங்கள். அந்த மூவி ரெனார்டிஸ் IMDb 6.7 ரேட்டிங் கொடுத்துனாரு. ரொமாட்டிக் ட்ராமா சேனலில் வந்து ஒரு சிம்பிளான மூவி தான். ரொம்பலாம் ஆகும்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஏற்ற படம். கான்செப்ட்னா அந்த படத்தில் ஹீரோ எப்படிப்பட்ட கேரக்டர்னா தானும் லவ் பண்ண மாட்டான், லவ் பண்ணுறவனு பெருமாப்பான். ஒரு நாள் கடல்லிருந்து கரை உதவின ஒரு புத்தகம் ஒரு பொண்ணு மூலியமான நம்ம ஹீரோ கைக்கு வருது. அது எப்படிப்பட்ட புக்குனா பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு சிப்பாய் தன் காதலனை போது தன் கைப்பட எழுதின புத்தகம். எப்போ அந்த புக்கை நம்ம ஹீரோ தொட்டோனோ அப்போ இருந்து எந்த ஒரு ஜோடி முத்தம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியும். சும்மாவே அந்த ஹீரோக்கு காதல்னா பிடிக்காது. இப்போ அந்த பவர் கிடைச்சதால பல பேர் காதலை பிரிக்கிறான். இதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு சைக்காலஜிஸ்ட்றதால அவர் பார்க்க போய் இவனுக்கு எப்படி இந்த பவர் வந்துச்சுன்ற கதையை சொன்னா அந்த சைக்காலஜிஸ்ட் உனக்கு பவர் வரதுக்கான காரணம் யார் இந்த புக்கை உனக்கு கொடுத்தாங்களோ அந்த பொண்ணுக்கிட்ட தான் உனக்கான பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்துறது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அந்த டான்ஸ் கிளாஸை சேர்றான். கொஞ்ச நாள் போகுது. இவனும் காதலே வராத ஹீரோக்கு அந்த பொண்ணு கூட பழகினதுக்கு அப்புறம் அவனுக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு விதமான காதல் வருது. அண்ட் சேம் அந்த பொண்ணும் ஹீரோவை லவ் பண்றாங்க. ஒரு நாள் பட் 2 பேரும் தன் காதலை ஷேர் பண்ணிக்கவே இல்லை. ஒரு நாள் சர்ப்ரைஸா ஹீரோவை அந்த பொண்ணு கிஸ் பண்ணிடுவேன். இவ்வளோ நாள் மற்றவங்க கிஸ் பண்ணா வந்த அவங்களோட ஃபியூச்சர் இப்போ இவங்க 2 பேரும் ஃபியூச்சர் நம்ம ஹீரோக்கு தெரியுது. அதுல அந்த பொண்ணு உயிர் போற மாதிரி பாக்குறான். இவ்வளோ நாள் வரமா தெரிஞ்சவனோட பவர் இப்ப சாபமா மாறுது. இதுக்கான காரணத்தை தேடி போகும்போது போன ஜென்மத்துல ஒரு சிப்பாய் கிட்ட வாங்கின சாபம்னு தெரிய வருது. அதாவது அவன் எப்ப தன் காதலை வெளிப்படுத்துறானோ அப்பவே அந்த பொண்ணு இறந்துரும். அதனால தன் காதலியே சொல்லாம அந்த பொண்ணை விட்டு போகவும் முடியாம தவிக்கிறான் ஹீரோ. ஸோ கடைசி வரைக்கும் தன்னோட காதலை அந்த பொண்ணு கிட்ட சொன்னானா இல்லையா, அவளோட உயிரை எப்படி காப்பாத்துறான் அண்ட் அப்படி என்ன கதை, போன ஜென்மத்துல கர்மாவா இந்த ஜென்மத்திலேயே நம்ம ஹீரோவை பாதிக்குது, இதெல்லாம் பத்தி சொல்றதாங்க கான்செப்ட். சிம்பிளா இருந்தாலே மூவி பார்க்கறதுக்கு காமெடி நல்லா இருக்கு. ஜீவேல இந்த மூவி அவைலபிளா இருக்கு, மறக்காம போய் பார்த்துருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். சைக்கோ. டேய், நீங்க லவ் பண்றது இன்ஸ்டால போட்டா பரவாயில்லடா. இன்ஸ்டால போடுறதுக்கு எதுக்கு லவ் பண்றீங்க? ரோஸ் இஸ் a flower. She is my lover. வாயிலே எச்சிய தூண் துப்பிடுவேன்.